வணக்கம் மக்களே. இவ்வளோ நாள் வந்து நம்ம வைரலான வீடியோஸ் வடக்கன்ஸ் அண்ட் நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் போட்ட நிறைய வைரலான வீடியோ நம்மளோட சிஎம் சார் பற்றி நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த சில நாட்கள்ல சில யூபிஎஸ்சி எஜுகேஷனல் பிளாட்ஃபார்ம்லயுமே வந்து நம்ம சிஎம் சாருக்கு பயங்கரமா ப்ரமோஷன் நடக்குது. அதை நினைச்சு ஒரு தமிழரா சந்தோஷப்படுறதா இல்ல வந்து அழுவுற? நிஜமா வந்து எனக்கு என்ன ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு ஃபேக்ட் தெரிஞ்சதுன்னா, ஒரு சிவில் சர்வீஸ் படிக்கிற ஒரு ஆஸ்பிரன்ஸ் வந்து ஒரு ஃபியூச்சர் சிவில் சர்வன்ஸ் அதுல நிறைய பேர் இருப்பாங்க. பட் அவங்களுக்குமே வந்து நீங்க உங்களோட ஸ்டடீஸ்ல வந்து நல்ல மசாலா தரணுன்றதுக்காக ஒரு ஹீரோவையோ ஒரு கல்ட் ப்ரமோஷனையோ எப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப நார்மலா ரீல்ஸ் எடுத்து போடுற இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து ஃபேக்ட் செக் பண்ணலையேன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தா அதெல்லாம் அசர வைக்கிற மாதிரி ஒரு ஐஏஎஸ் பிளாட்ஃபார்ம் அந்த என்ன சொல்றது சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து இதே தான் பண்றாங்க. அவங்களும் லைக்ஸ் அண்ட் வியூஸ்க்காக பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தா இவரை பத்தி பேசுற வீடியோஸ் நம்ம சிஎம் சார் பத்தி பேசுற வீடியோஸ் மட்டும் தனி ஸ்பைக் இருக்கு, வியூஸ்லயும் சரி லைக்ஸ்லயும் சரி. சோ இப்போ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்த்தேன். அது வந்து எப்படின்னா அந்த ஃபுல் வீடியோ ஹிந்தியில பேசுறாங்க. ஹிந்தி தெரிஞ்சவங்க தயவு செஞ்சு பாருங்க. அதே டைம்ல வந்து நிதி ஆயோக் வெப்சைட்ல இந்த நிதி ஆயோகோட இன்வெஸ்ட்மெண்ட் இண்டெக்ஸஸ் சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அஸ் அ பப்ளிக் பாலிசி ப்ரொஃபஷனலா எனக்கு என்ன தோணுச்சுன்னா அதுல வந்து லாங் டர்ம் இண்டிகேட்டர்ஸ் வச்சு தான் ஒரு ஸ்டேட்டை வந்து ரேங்க் பண்ணிருக்காங்க எவ்வளவு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரெண்ட்லி அந்த ஸ்டேட்னு சொல்லிட்டு. தமிழ்நாடு வந்து அதுல வந்து தேர்ட் பொசிஷன் அக்வயர் பண்ணிருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ஒரு ஸ்டேட்ல இருக்க லேண்ட், அதுக்கப்புறமேட்டுக்கா லாஜிஸ்டிக்ஸ், அந்த மாதிரி 8 பில்லர்ஸ் சொல்லிட்டு நான் ஒரு ரஃபா தான் கோத்ரூ பண்ணேன். பட் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் டர்ம் கோல்ஸ் வச்சு நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கன்சல்டேஷன்ஸ் ஒரு 1000 மேல வந்து ஸ்டேக் ஹோல்டர் கன்சல்டேஷன்ஸ் பண்ணிருக்காங்க, கிரவுண்ட் லெவல்ல அனலைசிஸ் பண்ணிருக்காங்க, மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் வச்சு தான் அந்த ரிப்போர்ட்டோட ஒரு அவுட்கம் கொடுத்திருக்காங்க. இப்போ அதுல வந்து எனக்கு தெரியல 80 days ரிப்போர்ட் கார்டு வந்து இவங்க லிங்க் பண்றாங்க அதோட அச்சீவ்மெண்ட்ஸ், ஸ்டேட்டோட அச்சீவ்மெண்ட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்ல அந்த ஸ்டேட் அச்சீவ் பண்ணத ஒரு 80 daysல வந்து ஒரு சினிமால இருந்து வந்து ஒரு ஆக்டர் இப்ப ரியல் டைம் பொலிட்டிஷியன் ஃபுல் டைம் பொலிட்டிஷியனா இருக்கிறவங்க தான் அது ஏதோ பண்ண மாதிரி இந்த ஒரு ஐஏஎஸ் அகாடமி பிளாட்ஃபார்ம் வந்து ப்ரோமோட் பண்றாங்க. ஒரு பொலிட்டிக்கல் ஒரு சிவில் சர்வெண்டா ஆக வேண்டியவங்க வந்து எப்படின்னா ஆல்வேஸ் ஷுட் பி பொலிட்டிகலி நியூட்ரல் பர்சன். அவங்களோட டிசிஷன்ஸும் சரி அவங்களோட திங்கிங்கும் சரி வந்து ஃபேக்சுவலா இருக்கணுமே தவிர they should not align with any of the political party or political figures. பட் இந்த மாதிரி ஸ்டடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து எப்படி ப்ரோமோட் பண்றாங்கன்னா they are promoting cult and the leadership based on the charisma. அதாவது அவங்களோட ஃபெமிலியாரிட்டி வச்சு பாப்புலாரிட்டி வச்சு அவங்களுக்கே இவங்க ப்ரமோஷன் பண்றாங்கன்றது எனக்கு தெரியல. திஸ் இஸ் ரியலி மிஸ்லீடிங் அண்ட் கன்சர்னிங் த ஃபியூச்சர் சிவில் ஆஸ்பிரன்ஸ். பிகாஸ் இது வந்து நிறைய பேர் வந்து அந்த சோர்ஸை நம்பி படிக்கிறாங்க. ஆல் ஓவர் இந்தியால இருந்து அதை படிக்கிறாங்க. அண்ட் தீஸ் பீப்பிள் ஆர் ஸ்பீக்கிங் இன் ஹிந்தி அண்ட் கிவிங் தி லெக்சர்ஸ் இன் ஹிந்தி. பட் அந்த ஹிந்தியில இருக்க கண்டென்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே எப்படி ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்கன்னா சிஎம் விஜய்னால தான் இதெல்லாம் நடக்குது தமிழ்நாட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து இட் இஸ் நாட் ஃபேக்சுவலி கரெக்ட். இப்போ நிதி ஆயோக் ரிப்போர்ட்டே எடுத்துட்டீங்கன்னா இட் இஸ் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ஒரு ஸ்டேட்டோட பெர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் மூலமா அவங்க அசஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அவங்க கொடுத்திருக்காங்க. அவங்க கொடுத்திருக்க டைம் வந்து இந்த டைமா இருக்காங்க. அதான் அந்த இண்டிகேட்டர்ஸ் நீங்க படிச்சீங்கனாலே அனலைஸ் பண்ணீங்கனாலே அந்த 8 பில்லர்ஸ்ல சொல்லிருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லாஜிஸ்டிக், பீப்பிள், ஒரு ஸ்டேட்டோட ஃப்ரெண்ட்லினஸ் இண்டெக்ஸ் இதெல்லாம் வந்து ஓவர் த டேஸ்ல டெவலப் பண்ற விஷயம் கிடையாது. இட்ஸ் லைக் ஓவர் த இயர்ஸ்ல வந்து நம்ம ஸ்டேட்டோட பாலிடிக்ஸ் அண்ட் லீடர்ஷிப்ஸ் கொடுத்திருக்க எஃபர்ட்ஸ்னால தான் அவுட்கம் இன்னைக்கு வந்திருக்கு. ஆனா இது வந்து எல்லாமே வந்து சிஎம் விஜய்க்கு ஆட்ரிபியூட் பண்றது வந்து இட்ஸ் ரியலி அப்சர்ட் அண்ட் இட்ஸ் ரியலி மிஸ்லீடிங். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஸ்டடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணாதீங்க. திஸ் இஸ் ஃபார் மை தமிழ் ஆடியன்ஸ். நான் ஒரு டீடைல் டீகோட் வீடியோ போடுறேன். இது எப்படிலாம் அவங்க டெக்னிக்கலா பேசியிருக்காங்க நான் டெக்னிக்கலா ஹிந்தியில பேசுறேன். ஐ வாண்ட் யுவர் ஆல் சப்போர்ட் டு ப்ரமோட் சச் வீடியோஸ், ரியல் ஃபேக்சுவல் வீடியோஸ் rather than the videos for views and likes. So that is what I am expecting. நீங்க எல்லாருமே பண்ணுங்க. ஹிந்தி தெரிஞ்சவங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி வீடியோஸ் பாருங்க. அண்ட் ப்ரமோட் பண்றதுக்கு முன்னாடி யோசிங்க, திங்க் பண்ணுங்க, கிரிட்டிக்கலா அனலைஸ் பண்ணுங்க.